أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய ரமலான் கியாமுல் லைல் தொழுகை தொடர்ந்து நடைபெறுகின்ற பயான் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் கடைசி நாளாக நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எல்லோருடைய உள்ளங்களிலும் ஒரு வித்தியாசமான கவலை முகங்களிலே என்னதான் சொன்னாலும் ட்ரை பண்ணி சிரித்தாலும் ஒரு வகையான சோகங்கள் எல்லோருடைய உள்ளங்களையும் ஆட்கொண்டிருக்கின்ற நேரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை யாருக்கெல்லாம் கபூல் செய்தானோ, இந்த ரமலானை நல்ல முறையில் அல்லாஹ் யாரிடமிருந்தெல்லாம் ஒப்புக்கொண்டானோ, இதில் தொழுத தொழுகைகளையும் கேட்ட இஸ்திக்ஃபார்களையும் செய்த தௌபாக்களையும் அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஏற்றுக்கொண்டானோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் பட்டியலில் அல்லாஹ் எங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நானும் நீங்களும் மனிதர்கள், பலகீனமானவர்கள். என்னதான் சொன்னாலும் என்னதான் பேசினாலும் உணர்ச்சிகளுக்கும் ஆசா பாசங்களுக்கும் அன்புகளுக்கும் ஏனையவைகளுக்கும் அடிமையானவர்கள். அதை யாராலும் தடுக்க முடியாது, பிரிக்க முடியாது என்ற நிலைமையிலே இந்த மண்ணிலே வாழக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் தவறுகள், பிழைகள், குறைகள் நிச்சயமாக எங்களால் நடந்திருக்கும். அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிக்க வேண்டும். அவனுடைய கருணை கண்கொண்டு எங்களை பார்க்க வேண்டும். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். யா அல்லாஹ், எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம். நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்களுக்கு நீ அன்பு செலுத்தவில்லை என்றால் நாங்கள் அநியாயக்காரர்கள் ஒருவராக மாறிவிடுவோம். என்னதான் சொத்து செல்வம் இருந்தாலும் அல்லாஹ் என்ன மன்னிக்கல் என்றால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன கருணை கண்கொண்டு பார்க்கல் என்றால் எனக்கு எது இருந்தும் சரிப்பட்டு வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் மன்னித்தானோ, ஏற்றுக்கொண்டானோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் பற்றி அல்லாஹ் உங்களை முன்னே சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அந்த ஆரம்ப சிறிய பிரார்த்தனையோடு இன்றைய தினம் உங்களுக்கு அதாவது எப்படி திருமண வாழ்வில் நிம்மதி உடலோடா உயிரோடா, அப்படித்தானே? உடலுடனா அல்லது உயிருடனா என்ற ஒரு ஹெட்டின் தலைப்பு போட்டிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டுக்கு தலைப்பு வழங்கணுமே, திருமணம் முடித்து வாழ்கிறோம் தானே. இந்த திருமண வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வெறுமனே உடம்போடையா உயிரோடையா? என்னதை நினைக்கிறீங்க அது சம்பந்தமா? பாருங்க, கல்யாணம் முடிச்சிட்டோம், எங்களுக்கு ஒரு கணவன், எங்களுக்கு ஒரு மனைவி. இப்போ இந்த வாழ்க்கையில் நிம்மதி வெறுமனே உடம்போடு வார நிம்மதி தானா அல்லது இல்லை என்ன உயிரோட உள்ள நிம்மதியா? இது ரெண்டும் வித்தியாசம். உடம்போட நிம்மதின்றது அது ஒரு வித்தியாசம். அது எங்க? அது ஒரு மனுஷன் சல்லி கொடுத்தாலும் அந்த நிம்மதி கிடைச்சும், ஹராம் ஹலால் பேனாத்துலையும் சல்லி கொடுத்தாலும் அது கிடைச்சும். அது சின்ன வேலை, அப்படிதானே? பணம் கொடுத்தால் வேண்டிய மட்டுக்கும் போறதுக்குள்ள, ஹராத்தில் போறதுக்குள்ள நிலைமைகள் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில விருந்து கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மையில இந்த வாழ்க்கையில நிம்மதி எங்க அல்ல வச்சிக்கிறான்? உடல்ல தான் வச்சிக்கிறானா அல்லது உயிரில தான் வச்சிக்கிறானா? இது ஒரு அழகான ஒரு தலைப்பாக உங்களோட இன்ஷா அல்லாஹ் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுறேன். முதலாவது, திருமண வாழ்வுன்றது ஒரு இபாதா. தொழுகிறது இபாதா, ஜகாத் இபாதா, ஹஜ் இபாதா, தர்மம் இபாதா, துப்புறது, தும்முறது, அரசாட்சி நடத்துறது, எல்லாம் கொட்டாய் விடுறது, எல்லாமே இபாதா, வணக்கம். எல்லாம் வணக்கம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் திருமண வாழ்வை ஒரு இபாதாவாக சொல்லுது. அது ஒரு வணக்கம் தான். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தஜ்அல ஃபீ இம்ராத்தி, ஓண்ட மனைவிட வாயில நீ ஊட்டி விடுகின்ற உணவு கவலமும் தர்மமே. அதாவது நாங்க தர்மத்தை பத்தி எதை யோசிக்கிறோம்? நான் நிறைய நன்மை செஞ்சுக்கிறேன், நிறைய தர்மம் செஞ்சுக்கிறேன், தொழுது வைக்கிறேன், சுன்னத்தெல்லாம் தொழுது வைக்கிறேன், ஃபர்லெல்லாம் தொழுது வைக்கிறேன், இப்படி ஒரு பக்கத்தை யோசிக்கிறேன் தானே. அது மட்டுமல்ல, கணவன் வாயில மனைவி தீத்தி விடுறது, மனைவிட வாயில கணவன் தீத்தி விட்டுறது தானே, இது கூட தர்மம் தான்.
ஆனா இப்படி செய்யறவங்க சமூகத்துல மிச்சம் குறைவு. வெக்கம், இது வெக்கம். எது? மனைவிட வாயில கணவன் ஊட்டி விடுறது, கணவன் வாயில மனைவி ஊட்டி விடுறது ஒரு வெக்கம். ஐயோ புள்ளைய பார்த்து கொட்டிக்கிற சும்மேறி கொண்டு, ஐயோ புள்ளைய பார்த்து கொட்டிக்கிற சும்மேறி கொண்டு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாழ்ந்தாங்க. நபியோட வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி இருந்துச்சு. இன்றைக்கு நிறைய பேர் யோசிக்கப்படி தெரியுமா, புள்ள குட்டி கிடைச்சி பேரம் பேத்தி கண்டிட்டா உம்மாவா போரம் ஆயிடணும். இது இருக்கையா? புள்ளகள் யாரும் அப்படி செய்யப்படாது. எப்படி? உம்மா பெரிய நான் வீட்டுல இருக்கீங்கோ, நான் பாப்பா சின்ன தங்கச்சி வீட்டுல இருக்கீங்கோ, ஏன் பிரிச்சு வைக்கணும்? அல்லாஹ்வோட ரூஹ் எங்க பிரிஞ்சிச்சு சொல்லுங்க பாப்போம். யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ்வோட ரூஹ் எங்க பிரிஞ்சிச்சு? உம்மா மர சைடுல யார் சரி சொல்லுங்க. ஆயிஷா நாயிட மடியில விருந்துச்சு. அதுதான் இந்த திருமண வாழ்வு. இன்றைக்கு நீங்க நிறைய பேரை பாருங்க, எங்க வாப்பான்னு கேட்டா வாப்பா தாத்து வீட்டுல காவக்காரன், பாப்பா தாத்து வீட்டுல காவக்காரன், கேட் கீப்பரா போய்த்தாச்சு, நாய் காக்கிற மாதிரி காத்து கொண்டிருக்கிறாரு. அதுதானே அந்த காலத்தை 2-3 பிரிச்சாங்க. அதுல ஒன்று தானே பூர்வாங்கே காலை என்று ஒன்று சொல்றான். இந்த கழுதிட காலம் என்றா என்ன? ஏன் சரி கேட்டா வாப்பா போயிட்டு வரேன் வீட்டை பார்த்துக்கணும், பாப்பா அங்க போயிட்டு வர கொஞ்சம் பார்த்து எல்லாத்துக்கும் சொல்லி கொண்டு போட்டுக்கொண்டு ஒரு சேர் போட்டு உட்கார்ற காலம். இஸ்லாம் அப்படி பார்க்கல. நீங்க எல்லாரும் உம்மா வாப்போட வாழ்றவங்களா இருந்தால் மௌத்து வரைக்கும் ஏண்ட உம்மா வாப்பாவும் ஒண்டாத்தான் வாழணும். அந்த 2 பேரும் ஒரு ரூம்ல தான் நீக்கணும். அந்த 2 பேரும் நான் ஒரு நாள் பிரிச்சு படுக்க போடக்கூடாது. வாப்பா உம்மாக்கு ஒரு ரூம் கொடுங்க, ஒரு இடத்தை கொடுங்க, ஒரு அமைப்பு ஏற்படுத்துங்க. ஏன் தெரியுமா? திருமண வாழ்க்கைன்றது வெறுமனே உடல் இன்ப சுகம் மட்டும் உள்ளதல்ல. ஒரு கணவன் மனைவிட எல்லாத்திலையும் பங்கு கொள்ளணும், ஒரு மனைவி கணவன் எல்லாத்திலையும் பங்கு கொள்ளணும். ரசூலோட வாழ்க்கையில் எவ்வளவு பார்க்க நான் பின்னி சில சம்பவம் சொல்றேன். அப்ப உண்மையில நான் கொண்டு வளர்ந்து என்ன தெரியுமா? திருமண வாழ்வு என்பது வளமான வாழ்வு, செழிப்பான வாழ்வு, சிறப்பான வாழ்வு. கோடி பணத்துல காணாத நிம்மதி சில சில்லறைகள்ல காணலாம். எப்படி? கோடி பணத்துல காணாத, அடுக்குமாடி பில்டிங்கள்ல காணாத, டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அறைகள்ல காணாத, சொகுசான வாகனங்கள்ல காணாத, ஏசி போட்ட அறைகள்ல காணாத, எதிலையுமே காணாத இன்பத்தை திருமண வாழ்க்கையில சில சில்லறைகள்ல காணலாம். சில்லறை உங்களுக்கு விளங்கிச்சா? லட்சம் எடுக்கிறவனும் சமம், லட்சம் எடுக்கிறவனும் சில 10,000 எடுக்கிறவனும் வாழ்ற வாழ்க்கையில 10,000 உள்ளவனுக்கு இருக்கிற நிம்மதி லட்சம் உள்ளவனுக்கு இருக்காது. எப்ப தெரியுமா? திருமண வாழ்வு ஒழுங்காக அவன் ஹேண்டில் பண்ணலன்னு சொன்னான். திருமண வாழ்வு ஒழுங்காக அதாவது வாழ்க்கையில் எடுத்துட்டு போற பொறுப்பு இருக்கு தானே. இதுக்கு கணவன் மனைவி 2 பேரும் ஒத்துழைக்கணும். கணவன் செலவங்களுக்கு அல்லாட ஏற்பாடு, மனைவி தங்கமா வாச்சிக்கு, கணவன் ஆக மோசம். இன்னும் சிலருக்கு கணவன் இனி இல்லைன்ற அளவுக்கு அப்படி தொக்கத்தங்க அப்படி தங்கமா இருக்கும். பொம்பளை சரியில்லை. ஆனா நான் நேற்று சொன்ன உங்களுக்கு ஞாபகம் வைக்கும், காட்டு யாடைய வீட்டுக்கு கொண்டு வந்துதான் என்ன செய்யறாங்க? குந்துண்டா குந்து, எலும்புண்டா எலும்புன்னு மாத்துறாங்க. எந்த ஒரு கணவன் மனைவி உண்மையான முறையில முஜாஹதா ஜிஹாத் செய்யறாங்களோ, அடிச்சு கொள்றதுல ஜிஹாத்ன்றது, அன்பால, அழகால, நல்ல காரூண்ய தன்மையால, விட்டு கொடுப்பால, சைப்பு தன்மையால சில விஷயங்களை காணவே படாது. திருமண வாழ்க்கையில சிறப்பா வாழலாம். பொம்பளோட சில சைடுக்கு மாப்பிள்ளை கண்டுக்கலவே படாது, மாப்பிள்ளோட சில சைடுக்கும் பொம்பளை கண்டுக்கலவே படாது. அந்த வாழ்க்கை அங்க நிற்கும். மார்க்கத்துக்குள்ள இருந்து, மார்க்கத்துக்கு வெளியில போன கட்டாயம் கண்டுக்கொள்ளணும், தட்டி கேட்கணும், வந்த பிரச்சனை வந்த பிரியணும், அது வேற. ஆனா திருமண வாழ்க்கையில வாழ்ற நேரம் மார்க்கத்துக்கு உள்ள இருந்து கணவனை மனைவி, மனைவியை கணவன் லவ் பண்ணணும். எங்கட லவ் பொறுத்த வரைக்கும் திருமணம் முடிக்க முன்னுக்கு லவ் நொண்டிக்கும். சிரிக்கப்படாத சொல்ல லவ் வார்த்தைக்கு சொல்றேன். அது இதான் இன்னைக்கு நாட்டில் அப்படித்தானே. நான் கூட பாஷையில பேசுறேன், சுத்த தமிழ்ல திருமணம் அப்படி பேசல, எங்கட பாஷையில பேசுவோம். இந்திய சகோதரிக்கு இந்த பாஷை விளங்கி சில விஷயங்கள் கொஞ்ச நேரம் அப்படின்னு சரிதான் கேட்டுக்கங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க கேட்பாங்க, முடிஞ்சு கேட்பாங்க, என்ன மொழி இதான்னு கேட்டுடுவாங்க. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, திருமண வாழ்க்கை நிறைய பேரை பாருங்க, லவ் பண்ண போக தேனும் பானியும். இனி அவங்களுக்கு இல்ல, 24 மணி போன்ல தொங்கிக் கொண்டே இருக்கு. எந்த நேரம் இப்படித்தான் நிக்கிறோம், எந்த நேரம் அப்படி இப்படி பக்கத்துல நிக்கிறோம் விளக்க மாட்டார். எப்படி திருமண வாழ்க்கையில திருமணம் முடிஞ்சாச்சா 1ஆவது நாள் சொல்லி அனுப்புறோம், கடை போயிட்டு வரக்குள்ள இந்த 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 சாமானில எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எழுதவே தேவையில்லை அவருக்கு. அங்க அப்படியே சேவ் பண்ணப்படும். சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வருவாரு. ஒரு கிழமை பிறகு போனதுக்கு பிறகு கோல் எடுப்பாரு, 7 மணி SMS பண்ணிவிடேன்னு
என்ன 7 மணி SMS பண்ணி விடு சாமன் தேவையான சாமன் லிஸ்ட் பாருங்க. அதே நேரம் பக்கத்து வீட்டு பொம்பளை சொன்ன சாமன் அவனுக்கு அப்படி ஞாபகம் நிற்கும். பொம்பளை சொன்ன சாமன் ஞாபகம் நிற்காது. எவ்வளவு பேர் நான் பார்க்கிற சமூகத்தில் இது என்ன தெரியுமா? இது நான் திருமண வாழ்வு உடலோடு உள்ள சுகம் உண்டு, உயிரோடு உள்ள சுகம் உண்டு. எப்பவுமே நாங்க வெறுமனே உடலோடு உள்ள சுகத்தை மட்டும் பார்க்கப்படாது, உயிரோடு ஒரு சுகம் இருக்கிறது நாங்க மறக்கவே படாது. நீ உண்டால் உண்ணக்கூடு, நீ உடுத்தால் உடுக்கக்கூடு. நீங்க எதை திண்டாலும் உங்களோட மனசுல என்ன வரணும்? ஏண்ட மனைவி, ஏண்ட புள்ளகள், ஏண்ட உறவுகள், இந்த பதிவு இருக்கணும். திருமண வாழ்வு உண்மையிலே வசந்தமான வாழ்வு, விலை மதிக்க முடியாத வாழ்வு இல்ல. மாஷா அல்லாஹ் நாடியவங்களை தவிர எல்லாருக்கும் அது சொர்க்கம் இல்லை. சிலருக்கு அது நரக படுகொலியா தான் இருக்குது. சில ஆட்கள் பாருங்க, கல்யாணம் முடிக்கலாரு கேட்டா இன்னொருத்தர் பக்கத்துல சொல்லுவாரு, ஏ அப்பா நாங்க முடிஞ்ச அந்த குழியிலேயே அதை போட போறேன், இந்த நல்லா ஐக்கிற சும்மா வாழ விடுங்க. ஏ இது என்ன? அவர் வைத்து கஷ்டத்தை முடிஞ்சுட்டாரு. இப்ப என்ன சொல்ற? நான் இவ்வளவு பேர் பார்த்திக்கிறேன், நான் யாரை கண்டாலும் அப்படி பேசிடுவேன். கல்யாணம் பேசுவோமா என்ன செய்து கேட்பேன். பக்கத்தை தெரிவிப்பாரு, ஏப்பா பால் முடிந்த குழியில திருப்பி அதை கொத்து போட போறேன், ஏற்கனவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உண்மையில கஷ்டம் இல்ல. தண்ட குடும்பத்துக்காக, தண்ட மனைவிக்காக, தண்ட பிள்ளைகளுக்காக உழைக்கிறது, அவங்களுக்காக செலவழிக்கிறது வாழ்க்கையில பெரிய இன்பம். அதை இன்பமா நினைச்சா இன்பம் தான், அதை துன்பமா நினைச்சா துன்பம் தான். அது எல்லாருக்கும் இன்பம் இல்லை. அது யாருக்கு இன்பம் தெரியுமா? உண்மையிலே அந்த வாழ்க்கையை நேச்சுரலா மனசால எடுத்து அதை அப்படி உள்ளுக்கெடுத்து ரசித்து வாழ்றாங்களே அவங்களுக்கு அந்த வாழ்க்கை இன்பம் தான். நீங்க வாழ்க்கையில இப்ப நீங்க யாரை முடிச்சுக்கிறீங்க? அதுதான் உங்களோட மாப்பிள்ளை. இப்ப நீங்க யாரை முடிச்சுக்கிறீங்க? அதுதான் உங்களோட பொம்பளை. நீங்க BA முடிச்சு, MA முடிச்ச, டிகிரி டிப்ளமா முடிச்ச, பெரிய பட்டதாரியா இருக்கட்டுமே, மிகப்பெரிய டாக்டரா இருக்கட்டுமே, 8ஆம் ஆண்டு முடிச்சுக்கிற பொம்பளை, படிச்ச ஒரு பொம்பளை நீங்க முடிச்சுக்கிறீங்க. இது அல்லாஹ் உனக்கு தாயிட கருவறையில 4 மாச குழந்தையா இருக்க போக்கில் எழுதினது. அதுதானே வாழ்க்கை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? பந்தலுக்கு போன மாப்பிள்ள பரிபூர்ணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் வாழ்க்கை நீங்க அழுதுடுவீங்க. எனக்கு என் வாழ்க்கையில பெரிய ஒரு அத்தியாயமே இருக்கு. முழு 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 உலகத்துக்கு தெரியும். எனக்காக அழுத மக்கள், எனக்காக கண்ணீருட்ட மக்கள், எனக்காக பிரார்த்தித்த மக்கள். சுப்ஹானல்லாஹ், அது பெரிய அதிசயங்கள், பல கராமத்துக்கள் நிறைய என் வாழ்க்கையில. அதுல ஒன்றுதான் என்ன, திருமணம் பேசி விருந்து எல்லாம் முடிஞ்சாச்சு. நான் இப்ப மாப்பிள்ளையா வாரேன், நான் இப்ப மாப்பிள்ளையா வந்து கொண்டிருக்கிறேன். எங்கட பள்ளி எல்லாம் ஃபைன் பண்ணப்பட்டு பெரிய ஏற்பாடெல்லாம் நடந்தாச்சு. பள்ளி எல்லாம் ஃபைன் பண்ணப்பட்டு பெரிய ஏற்பாடெல்லாம் நடந்தாச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஹைர நாடினால் ஹைர் தான், அல்லாஹ் தடுத்தால் ஹைர் தான், அவன் நடத்தினாலும் ஹைர் தான். ஒரு முஸ்லிம் அப்படிதான் யோசிக்கணும். வந்து நிற்கிறேன், இன்னும் 10 நிமிஷத்துல எங்கட பள்ளிக்கு திகாரி பள்ளி பேத்திடுவோம். திருமணம் உடையுது. என்ன திருமணம் வரவானாம், பொன் தாரல, ஒன்றுமே நடக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்குள்ள சில போனால், நான் போனால் சில மார்க்கத்தோடு உள்ள விடயங்கள் நடக்கும்ன்றதால ஒரு அநாத பிள்ளை, வாப்பா இல்லாத வாப்பா மகித்தாப்பன ஒரு பிள்ளை. அல்லாட நியதி அந்த திருமணம் உடையது. பின்னேற 4 மணிலிருந்து ராவ் 12 மணி மட்டும் அவள் தான் எனக்கு வேணும் இருந்தேன். நான் ஒரு படிக்கிறதுக்காக சொல்றேன், அவள் தான் வேணும் இருந்தேன். முழு ஊரும், நான் இருந்த ஊர்ல வந்திருக்கேன், முழு ஊரும் அங்க 33 பிள்ளைகள லிஸ்ட் கடைசிக்கு, அதாவது கடைசா 12 மணிக்கு சொல்றாங்க வாங்க நடத்தி வைக்கிறோம். அப்ப இதுக்கடையில ஒன்று வந்து பேசுறாங்க, நான் எழும்புறேன், அடுத்த கோல் வருது, வரவான நடக்காது, வரவான நடக்காது. சுப்ஹானல்லாஹ், 33 பிள்ளையோட பேர் லிஸ்ட்டை கொண்டாந்து வாசிக்கிறேன். இது நல்லமா, இது நல்லமா, இது நல்லமா, இது நல்லமா, இது நல்லமா, இது நல்லமா. உஸ்தாத் இது வல்லாது வேறு எது சரி இருந்தா நீங்க சொல்லுங்க. எல்லாரும் தாரதுக்கு தான் ரெடி ஆயிக்கிறாங்க. நான் சொல்றேன், எனக்கு அவள் தான் வேணும். அல்லாஹ் நியதி. நானும் மனசை கல்லாய் கொண்டு வைத்து அல்ஹம்துலில்லாஹ் இப்ப முடிச்சு விட்டு அந்த நேரம் ஏண்ட போனுக்கு கோல் வருது, எங்கட பிள்ளை ரெடியா இருக்குன்னு சொல்லி. அழகையோ அந்தஸ்து எதையும் பார்க்கல, போன முடிச்சு அல்லாஹ் பரக்கத்தா வாழ வச்சுக்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஏண்ட சாய்ஸ் ஒன்று இருக்கு, அல்லாஹ்ட சாய்ஸ் ஒன்று இருக்கு. விளங்குறவங்களுக்கு நான் சாய்ஸ் பண்றது ஒன்று, அல்லாஹ் சாய்ஸ் பண்றது ஒன்று. நீங்க இப்ப வாழ்றது என்ன தெரியுமா? இது அல்லாஹ் உங்களுக்கு சாய்ஸ் பண்ணினது. நான் இப்ப வாழ்றது தெரியுமா? அல்லாஹ் எனக்கு சாய்ஸ் பண்ணினது. இதுதான் வாழ்க்கை. இப்ப திருமண வாழ்க்கையில கசப்பு பிரச்சனை வாரத்துக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? முடிச்சதுக்கு பிறகு ஏண்ட மாப்பிள்ள எனக்கு மெச்சு இல்ல, ஏண்ட பொம்பளை எனக்கு மெச்சு இல்ல, ஏண்ட படிப்புக்கு என் அந்தஸ்துக்கு வரல, நான் BA MA பெரிய டாக்டர் அப்படி எல்லாம் இருக்கிறேன், ஆனா எனக்கு வந்த பொம்பளை என்ன அது வந்து 8ஆம் ஆண்டோட 10ஆம் ஆண்டோட ஓலவலோட. சுப்ஹானல்லாஹ், சமூகத்துல நான் இவ்வளவு பேர் சந்திக்கிறேன் தெரியுமா? வல்லாஹி நான் இவ்வளவு பேரை பார்க்கிறேன் தெரியுமா?
நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, படிச்சவங்க முடிச்சப்படா ரசி மௌலவி, மௌலவியாக்க வல்லாஹி மௌலவியாக்க முடிச்சப்படா மௌலவி அப்படியே சொல்லுவாங்க. நான் மௌலவியா பேச முடிச்சேன்னா மௌலவியா மட்டும் விட்டுடுங்க, அல்லாவுக்கு என்ன பேசுவாங்க. சும்மா உங்களை மாதிரி நோமல சும்மா உள்ள அப்படி பாருங்க. தெரியுமா, அதாவது நான் அதுக்காக படிச்சவங்களை மட்டும் தட்டி பேசல, நான் சொல்றேன்னு தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்தா அதைத்தான் எப்பவுமே நான் முடிக்கிற பொம்பளை என்னை விட படிச்சிருந்தேன்னு வைங்க, அங்க சில நேரம் பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கு. ஒரு மௌலவியோட வாழ்க்கை பிரியுது எப்படி தெரியுமா, ஒன்றும் இல்லம்மா, சின்ன ஒரு விஷயம் பிரச்சனையே இல்லாது. ஏன் பிரிஞ்சிச்சு தெரியுமா, வாளியுள்ளுக்கு கை போட்டு புலி செய்ய ஏழுமா ஏலவா, இது வாழ்க்கை பிரிகிற பிரச்சனையா? மாப்பிள்ளை சொல்றாரு புலு செய்யலாம், நான் உனக்கு ஹதீஸ் எல்லாம் தாரேன் கொடுக்கிறாரு. பொம்பளை சொல்றா புலு செய்ய ஏலா, கடைசிக்கு ஒரு ஹதீஸ் எல்லாம் வந்து காட்டுறாரு. இது எங்க போகுது தெரியுமா, கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை எங்க போகுது தெரியுமா, முத்தி இவ சொல்றா நான் அப்ப 8 வருஷம் என்னங்க சிறச்சேனா, நான் படிக்கலையா, நானும் படிச்சேன் தான், நான் காட்டுறேன் ஹதீஸ் தான். இது எங்க போய் தெரியுமா, கடைசிக்கு வாழ்க்கையே பிரிஞ்சு ஓரமாகி இன்றைக்கு அவர் 2ஆம் கல்யாணம் முடிச்சு 4-5 பிள்ளையோட வாழ்ற நிலைமை, விதவையா போன நிலைமை. நான் என்ன தெரியுமா சொல்றேன், சமூகத்தின் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டால் எப்பவுமே எனக்கல்ல அளந்தது இதுதான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்ன செய்யணும், சில நேரம் மாப்பிள்ளை அப்படி அழகா இருக்கும், பொம்பளை அழகா இல்லாம இருக்கும், தமிழ் குறும்பையில காகம் வச்ச மாதிரி இருக்கும். சில நேரம் மாப்பிள்ளை அப்படி இருக்கும், சில நேரம் பொம்பளை அப்படி அழகா இருக்கும், மாப்பிள்ளை அழகா இல்லாம இருக்கும். இப்ப என்ன முடிக்க முன்னுக்கு எல்லாம் பாருங்க, குடும்பத்தை பாருங்க, பொண்ணை பாருங்க, பொண்ணை பார்க்காம முடிக்கப்படாதே, பொண்ணை பார்க்கணும், பேசணும், விசாரிக்கணும், எல்லாத்துக்கும் பிறகு முடியுங்க. முடிச்சிட்டால் என்ன முடிவு, இல்லாஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா லிகைலா தஸவலா மா ஃபாத்துக்கும். அதுக்கு பிறகு கவலைப்படப்படாது. அவளை முடிக்க இருந்துச்சு, அவனை முடிக்க இருந்துச்சு, பேசி வேலை இல்லை, தலை நசீபு, தலை எழுத்து, நானும் முடிச்சிட்டேன், இப்படி பேசப்படாது. முடிச்சிட்டோமா, இப்ப என்ன செய்யணும், இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு ஜொல்லி பண்றதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும். முடிச்சதுக்கு பிறகும் மார்க்க சூழல் வரலையா, இஸ்லாம் வரலையா, அதுக்கு இஸ்லாம் வேற வழியே சொல்லு. அதுக்கு இஸ்லாம் கட்டின பேரை அடிக்கணும் இஸ்லாம் சொல்லவே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு, கட்டின பேரை அடிக்க வேணாமா மௌலவி, யாரோட கட்டின பேரை அடிக்க சொன்ன, எல்லாத்தையும் கழட்டி வை, கட்டின பேரை அடிக்க வேணாமா, 2 புள்ளியானதுக்காக வாழ் அப்படி சொல்லுவாங்க. என்ன செய்ய மௌலவி, வாழ்றதான் நெருப்பு தலை கையில வச்சு கொண்டு வாழ்ற மாதிரி வாழ்ற, ஒரு ராட்சிசி இல்லையா எனக்கு முடிச்சு தந்திக்கிற அப்படி சொல்லுவாங்க. என்ன, எனக்கு ஒரு ராட்சிசி இல்லையா முடிச்சு தந்திக்கிற, ஆட்டி வைக்கிறாள் என்ன, 3 புள்ளி ஆயிட்டு மௌலவி, இல்லாட்டி எப்பவோ நான் தொலைச்சாச்சு, அவள் எப்பவோ விட்டாச்சு, அப்படி சொல்லவே இல்லை இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்லுது, வாழணும் வாழணும், வாழ்ந்துட்டு போகணும், சரி வரலையா நீ நிம்மதியா வாழணும், ஒன்றே 2 கட்டா நிலைமை இருக்கப்படாது, நீயும் வாழ அவனும் வாழ நிலைமை இருக்கப்படாது. இஸ்லாம் என்ன சொல்லும், ஆம்பளைக்கு தலாக்க கொடுக்குது, பொம்பளைக்கு ஹுலா கொடுக்குது. தலாக்குண்டா மாப்பிள்ளையாக பிரிகிறது, ஹுலுண்டா என்ன பொம்பளையாக பிரிகிறது. இதை இஸ்லாம் ஏன் கொடுக்குது, பலமாக வாழ்றதுக்கு வழியே இல்லைன்னு வந்த. ஆனால் எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு பெண்ணையும் மாற்றலாம், மாத்த இயலாண்டு யாரும் இல்லை, மாத்தவே இயலாண்டு சில நிலைமைகள் இருக்கும், அவங்களுக்கு தான் இந்த தீர்வு. பல முயற்சியை செஞ்சு பார்க்கணும், எல்லா முயற்சிகளுக்கும் பிறகுதான் பிரிவுன்றது இஸ்லாமுக்கு லேசுக்கு பிரியப்படா. திருமணம் முடிக்கிற பிரியறதுக்கு அல்லவே, திருமணம் முடிக்கிற சேர்ந்து வாழ்றதுக்கு எல்லா முயற்சிகளுக்கும் பிறகு சரி வரலையா, ஹைர், நானும் மனுஷன் நீ மனுஷன், நீ இன்னொருத்தோட வீட்டு வாழு, நான் இன்னொருத்தோட வாழ்றேன் என்று பெரிய இஸ்லாம் சொல்லுது. திருமண வாழ்வு இது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய வாழ்வு. வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها وجعل بينكم مودة ورحمة ان في ذلك لآية لقوم يتفكرون. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ் பேசுறது உள்ளத்தோட பேசுறான், பெரிய உளவியல் அவளுக்கு இருக்கு. ஏண்ட புதனங்கள் உள்ளதான் ஆள் கடல், அலை முழங்கும் கடல் என்ற அதிசயம், தூண்கள் இல்லாத வானமே என்ற அதிசயம், இந்த பூமி என்ற அதிசயம், நீர் என்ற அதிசயம், எல்லாமே என்ற அதிசயம். சூரா ரூம்ல எல்லாம் இதை சொல்லிக் கொண்டு வரான். சில அதிசயங்கள் அடுக்கி 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 வந்து ஏன் அதிசயங்கள் உள்ளதுதான் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ள ஜோடியை படைத்திருப்பது, எனக்குள்ள இருந்து எனக்குரிய மனைவியை படைத்திருப்பது ஏன் அதிசயங்கள்ல உண்டு. லிதஸ்குனு இலைகா, ஆம்புலன்ற நீ அவள்ல வாழணும். மஸ்கரண்டா என்ன, சக்கரண்டா என்ன, சக்கரண்டு சொன்ன மஸ்கரண்ட வீடு, குடி வாழ்றது, நிம்மதி அடைகிறது, அடைக்கலம் பெறுறது. மனைவி கிட்ட நீ அடைக்கலம் பெறணும்.
இதுக்காக உனக்குள்ளே இருந்து உனக்காக படைத்திருக்கிற அந்த பெண் அதிசயமே. வஜஅல பைனக்கும் மவதத்தம் வ ரஹ்மா. அந்த செகண்ட் அந்த மாப்பிளைக்கு பொம்பளைக்கு இடையில நான் ஏற்படுத்த ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த 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 அன்பு இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய அதிசயம். பாருங்க, இந்தியால பெண், இலங்கையில ஆண், மாப்பிள்ளை மணவாளன் இலங்கை, மணப்பெண் இந்தியா, திருமணம் முடிக்கிறாங்க. நீங்க இந்த செகண்ட் உனக்காக வேண்டி அவளோட உம்மாவை வாப்பவா உறவுகளை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு முழுக்க முழுக்க ஒன்ன நம்பி வாரார். அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான், திருமணம் முடித்த அந்த முதலாவது நாள் நீ அவளை பார்த்து அவள் உன்னை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்களே, அந்த செகண்ட் உங்களுக்குள்ள வார அந்த மவத்தா, அந்த அன்பு, இன்ன ஃபீ ஸாலிக லஆயா லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கிற மக்களுக்கு இந்த அன்புல மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அது பொய் இல்ல. பாருங்க, அங்க யாழ்ப்பாணத்துல பெண், கொழும்புல மாப்பிள்ளை, எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு வாராள். எதுக்காக வாராள்? நீங்க எல்லாரும் இப்ப மாப்பிள்ளமாரோட குவைட்ல வந்து ஏறி இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் இப்ப எப்படி இருக்குது? என்னதான் சொன்னாலும் ஏண்ட ஊரு மணல், ஏண்ட ஊரு காற்று, ஏண்ட ஊர்ல இருக்கிற அந்த பச்சை தண்ணி, அதுக்கு இங்க இருக்கிற குவைட்ல எது கிடைச்சாலும் ஈடாகாது. இந்த பதிவு எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் ஆசைக்கு வருவாங்க, வந்து என்ன செய்யற, ஒரு 3 மாசமா போக்கல வாப்பா என்ன பார்சல் பண்ணிருக்க, நான் போறேன், நீங்க இங்கிறீங்கன்னு வாங்க. அதே அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் போனாலும் என்ன சொல்லுங்க முடியல, இல்ல அவரோட நான் வைத்திருக்கணும். தெரியுமா, பஜால பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, அது அல்லாஹ் கொடுத்தது. ஒரு ஆணுக்கு பெண்ணை பிரியலா, பெண்ணுக்கு ஆணை பிரியலா, பெண்ணுக்கு ஆண் என்று வாழ முடியாது, ஆணுக்கு பெண் என்று வாழ முடியாது. இது உலக நியதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச அல்லாஹ் ஹவ்வா படைச்ச அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் படைச்சான். ஆதமுக்கு ஹவ்வா இன்றி வாழ முடியாது, ஹவ்வாவுக்கு ஆதம் இன்றி வாழ முடியாது. இங்க விதவைகள் யாரு சரி இருந்தால் நீங்க மறுமணம் முடிக்காம இருக்கிறது உங்களோட பிழை. இதுல யாரு சரி திருமணம் முடிச்சு பொம்பளை மகத்தா பைத்து அல்லது திருமண வேலை தாண்டி பைத்து கொண்டு முடிக்காம இருக்கிறீங்களா, நீங்க உங்களுக்கு செஞ்சு கொள்ற பெரிய நியாயம். இஸ்லாம் அப்படி சொல்லல. சஹாபாக்கள காலத்துல 2 கல்யாணம் முடிச்சவங்க இருக்கு இல்லையா, ஒரே காலத்துல 3-4 முடிச்சவங்க இருக்கு இல்லையா, இருந்தாங்க. என்ன விளங்குறோம் தெரியுமா, திருமண வாழ்வு இல்லாம ஒரு மனிதனுக்கு வாழையில வண்டி உருண்டோட 2 அச்சாணி தேவை. ஒரு பாட்டு, சின்ன பிள்ளை கேட்ட பாட்டு தான், பாடி காட்டவா, சின்ன பிள்ளைலாம் கேட்டிக்கிறேன், என்னடா ஒரு பாட்டெல்லாம் கேட்கிறேன் எனக்கு வேண்டாம். வண்டி உருண்டோட 2 அச்சாணி தேவை அப்படி சொல்லுவாங்க. அந்த வண்டி அந்த அச்சாணில ஒண்டி இல்லாட்ட அந்த வண்டி எப்படி ஓடும் பாருங்க. ஒரு வண்டி ஓடுறதுக்கு ரெண்டு ரோத வேணும், ஒண்டி இல்லாட்டி எப்படி ஓடும், ஓடையில. அப்ப என்ன, மாப்பிள்ளைக்கு பொம்பளை வேணும், பொம்பளைக்கு மாப்பிள்ளை வேணும். மாப்பிள்ளை மணவாளனா அதை கேட்டாங்க இந்திய சகோதரர், மாப்பிள்ளை என்ன சொல்லி கேட்டாங்க. மாப்பிள்ளை முடிச்சு வாடுற ஹஸ்பண்டுக்கு சொல்றது. ஒரு வண்டி உருண்டோடுறதுக்கு 2 அச்சாணி தேவைன்ற மாதிரி தான் ஒரு குடும்பம் இயங்குறதுக்கு மாப்பிள்ளை பொம்பளை 2 பேரும் தேவை. இந்த 2 பேரும் எப்படி இருக்கணும், இந்த 2 பேரும் எப்படி இருக்கணும் தெரியுமா, இந்த 2 பேரை பொறுத்த மட்டுக்கும் சுமார் 1:40 டைம் பறக்கு. இந்த 2 பேரை பொறுத்த மட்டுக்கும் மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவங்க இந்த 2 பேரும். பாருங்க, ஒரு குடும்பம் உருண்டோடனுமா இருந்தால் அங்க மிக முக்கியமாக கணவன் மனைவி தேவை. கணவனுக்கு சில பண்புகள் உண்டு, மனைவிக்கு சில பண்புகள் உண்டு. முதலாவது, மனைவி என்பவள் கணவனை உயிரிலும் அப்படி ஒரு அன்பு வச்சு மதிக்கணும். கணவன் என்பவன் மனைவி அப்படி நேசிக்கணும். மனைவி என்பவள் கணவனை எப்ப நேசிப்பாளோ அந்த வீட்டுக்குள்ள இன்ப கதவுகள் திறக்கப்படும். கணவன் மனைவி எப்ப நேசிப்பாங்களோ அந்த வீட்டில் சந்தோஷத்தின் வாய்கள் திறக்கப்படும். இன்றைக்கு என்ன நடக்குது, உம்மா பொம்புளை, அதாவது பொம்புளை மனைவி, ஒரு புள்ள 2 புள்ளி ஆயிடும் தானே, புள்ள 2 ஆயிட்டா புள்ளகள்கிட்ட எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துற வாப்பவ, இல்ல மண்ட காஞ்ச மனுஷன், தலை காஞ்ச வேறு, ஒன்றுமே விளங்குற லைக்கு ஒரு என்ன எங்கட ஊர் பாசலோட உலகண்டம் ஒன்று விளங்குற லைக்கு. இந்த புள்ளட மனசு என்ன பதிவு சொல்லுங்க, உலகத்துல மிகப்பெரியவங்க நீங்க தானே. இப்ப வாப்பா பத்திய பதிவு என்ன, தோதி உலகண்டம், அறிவில்ல, மக்கே, இடையில கேட்டா எடுத்து சம்பளத்தை தூக்கி குடிச்சிட்டு வரணும், உடுத்திக்க சாரத்தையும் கட்டி குடிச்சிடுவாரு, அப்படி ஒரு ஜாதி மக்கின்னு சொன்னா வீட்டுக்குள்ள முதலாவது பொம்பளை மாப்பிள்ளைய மதிக்கல. இப்ப வீட்டுக்குள்ள புள்ள எப்படி வாப்பா மதிக்கும், ஒரு நாள் மதிக்காது. நானே என்ன வாப்பா மதிக்கிறேன்டா, என் உம்மா மதிப்பு வாப்பா கொடுத்திக்கணும், கொடுத்தா தான் புள்ள கிட்ட அது வரும். வாப்புவை பத்திய பதிவு உம்மவால கொடுக்க மனைவியால, கணவனை பத்திய பதிவு மனைவியால புள்ளகளுக்கு ஊட்டப்படல. உங்களையும் மதிக்க மாட்டான்,
பாப்பையும் மதிக்க மாட்டான். இதுதான் சமூகத்தில் நடக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கலாம். திருமண வாழ்வு வல்லாய் அதுக்கு ஈக்குவலா இன்பம் உலகத்துல இல்ல. அது உடலோடு மட்டுமல்ல, அது உள்ளத்தோடையும் சேர்த்த இன்பம். அது உள்ளத்தோட சேர்த்த இன்பமான வாழ்வாக இருக்கும். ரசூலுல்லாஹ் லைஃப்ல நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் இன்பம் கண்டாங்க திருமண வாழ்க்கையில. நபி அவங்க கண்ட சந்தோஷம் ஒன்றுன்னு உங்களுக்கு பட்டியப்படுத்துறேன் பாருங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த உணவு உங்களுக்கு தெரியுமா? கோதுமை தான் இருந்துச்சு. உமிழ்நீக்கம் செய்யப்படாத கோதுமை எடுத்து உப்புண்டு ஊதி வாயில போட்டு தண்ணியை குடிச்சு கொள்வாங்க. இதுதான் வாழ்க்கை. ஈச்சம்பழத்தை திண்டுக்குள்ளாங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த பிள்ளை மாதிரி பெரிய பெரிய சாப்பாடுகளோ, என்ன பெரிய ரைஸுகளோ, அல்லது கொத்தோ, இல்லைன்னு ஃப்ரைட் ரைஸோ, முழுக்கோழி பிரியாணியோ, அல்லது அது எதுவுமே கல்ல. என்ன இருந்துச்சு? ஈச்சம்பழம் இருந்துச்சு, அங்கிட்டு போனா தண்ணி இருந்துச்சு, தேன் இருந்துச்சு, மாட்டு அதாவது பால்கள் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவர் கண்ட சந்தோஷம் இன்றைக்கு முழுக்கோழி பிரியாணி திண்டு சொகுசான வாகனங்கள்ல வைத்து பெருமதியான உடுப்புகள் உடுத்து மிகப்பெரிய சொத்து செல்வங்கள் வாங்கி போட்டவனுக்கு இல்லாத சந்தோஷத்தை அல்லாஹ் தூதர் எப்படி கண்டார்? ரசூலோட வீட்டை பத்தி உங்களுக்கு வர்ணனை தெரியுமா? நபியோட வீடு பற்றிய வர்ணனை என்ன வர்ணனை சொல்லலாம்? கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கிற சிவற்றில் கால் முட்டும், எழுந்து நின்றால் முகட்டில் தலை முட்டும். இதுதான் அல்லாஹ் தூதர் வீடு. இதாலதான் நாங்க நேத்து மோனத்தை பார்த்தோம். ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போவாங்க, ஆயிஷா நாயை குத்துவாங்க. ஏன் குத்துவாங்க? ஆயிஷானோட கால் பாதத்தில் ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்யற அளவுக்கு வீடு சிரிசா இருந்துச்சு. இதன் லேசதிகா மிஸ்பா விளக்கேடும் இருக்கலன்றாங்க. அவ்வளவு சின்ன வீடு. அந்த சின்ன வீட்டுக்குள்ள கண்ட சந்தோஷங்களை பாக்குறீங்களா? ஒரு சந்தோஷம் பாருங்க. ரசூலுல்லாஹ் அந்த சிறிய வீட்டுக்குள்ள கண்ட சந்தோஷம் நம்பர் 1 என்ன கண்டாங்க தெரியுமா? நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன். நல்லா கேளுங்க. நான் மாதவிடாய்க்காரியாக இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் எனது மடியிலே தலை சாய்ந்து தலை வைத்து அல் குர்ஆனை ஓதுவார். யாரு செஞ்சிக்கிறீங்க? யாரு சரி அப்படி? கஷ்டமே. ஒன்று ஹராம் பத்துவா, ஒன்று அதுக்கு ஒரு ஹராம் பத்துவா. இன்னைக்கு எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வராங்க? எப்படி வராங்க? ஒரு இந்தியாவில் புள்ளி இஸ்லாத்துக்கு வருது. அது என்ன சொல்ல வரலாறு சொல்ல போக்கல, குர்ஆனை தொடாதன்னு எங்களை உருவாக்கினான். குர்ஆனை தொடவே படாதான் இப்படி உருவாக்கினான். ஒரு நாள் அவள் மேசையெல்லாம் தட்டி தொடத்த போக என்ன செய்யறான்? அப்படி கம்பு துண்டால தான் பெரட்டி பெரட்டி பார்க்கிறான். ஒரு நாள் யோசிச்சான், மூடுவோம் ரூம மூட இழுத்து முடித்து வாசித்தால் பைபிள் என்ன குர்ஆன் தானே அவட மனசுல வந்துச்சாம். இஸ்லாத்துக்கு வந்தா முஸ்லிம்கள் தான் எங்கள் இஸ்லாத்துக்கு வராம தடையா நிக்கிறாங்கன்றாங்க. பாருங்க, ஆயிஷானோட மடியில அது ஒரு வேற தலைப்பு, அதுக்குரிய வாய்ப்பு மேல அமையல. ரைட், ரசூலுல்லாஹ் ஆயிஷானோட மடியில படுத்து குர்ஆன் ஓதுவாங்க. நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன். நான் ஆட்டிட இறைச்சி முள்ளு பகுதி எடுத்து சப்புவேன். நபிகளார் என்ற கையால பறித்து நான் வாய் வைத்த இடத்தில் வாய் வைத்து சப்புவார்கள். இதுதான் வாழ்க்கை. லைஃப் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா போகணும்டா எனக்கென்று பிறந்த என் மனைவியை நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்க. சொல்லல, சொல்ல மட்டுமில்லை, அவர் பிராக்டிகலா செஞ்சு காட்டினாங்க. ஆயிஷா நாயகி வாய் கடிச்ச போக்கல ரசூலை பறிக்கிறாங்க. பறிச்சு ஆயிஷா நாயகி சுத்தமில்லாத பொம்பளை வாய் வைத்த இடத்தில் நபிகளார் வாய் வைத்து சப்புவார்கள். இது எதை காட்டுது? ஜாஹிலியா காலத்தில் சுத்தமில்லாத பெண்கள் சுத்தமில்லா போனா வீட்டுல வச்சு கொள்ற வெளியில் அனுப்பிடுறது, பாப்பா வீட்டுக்கு போன அனுப்பிடுவாங்க. பாத்திரங்கள் அவங்க பாய்ச்ச பாத்திரங்களை பாவிக்கிறல்ல. இஸ்லாம் வந்து அந்த உரிமையை டபுளாகி டிபிளாகி கொடுத்துச்சு. நான் மைமுனர் அறிவிக்கிறாங்க, நான் நபியோடு ஒரே போர்வையில படுத்தேன், சுத்தமில்லா பைத்திச்சு, நான் எழுந்துட்டு போறேன். எங்க போறாய்? சுத்தமில்லா பைத்திட்டியா? ஆம் யா ரசூலுல்லாஹ். சுத்தமில்லாமல் போனா அடிகின்ற ஆடையை அணிந்து கொள். நான் அணிந்தேன். மீண்டும் என்னை போர்வைக்குள் நபிகளார் அழைத்துக் கொண்டார்கள். என்ன விளங்குறீங்க? இத சிரிக்கிறது கொண்டு இல்ல, அல்லாஹ்வுடைய லைஃப்ல அப்படி சந்தோஷம் கண்டிக்கிறாங்க. கண்டது எங்க? பெரிய அடுக்குமாடியில கண்டாங்களா? சொகுசான வீட்டுல கண்டாங்களா? திண்டது கோதுமையை உமிழ்நீக்கம் செய்யப்படாத கோதுமையை ஊதி வாயில போட்டு தண்ணியை குடிச்ச, ஈச்சம்பழத்தை திண்ட கண்ட சந்தோஷம் சின்ன சந்தோஷம் இல்ல, விலை மதிக்க முடியாத சந்தோஷம். யாருக்கு இந்த சந்தோஷம் இருக்கு? எங்கட சந்தோஷம் இல்லாம எங்க? சொத்து தேடணும், பொருளாதாரம் தேடணும், அதை பெருக்கணும், இதை பெருக்கணும். மனைவியோட உட்கார்ந்து பேசுறது எங்கடா நேரம் இல்லையே. நேத்து மூணாத்து பார்த்திருப்பீங்க, ஒருத்தன் போன திருமணம் முடிச்சுக்கிறான். பாத்தீங்களா? பார்க்கல நீங்க? அல்லாஹ் காவல். என்ன நீங்க அட் பண்ணி Facebookல என்ன என்ன
ஒத்தன் இப்படி கையில போட்டு என்ன செய்யறான், எல்லாம் போட்டுக்கொண்டு ஐபோனை திருமணம் செய்தார். செய்தியில நியூஸ்ல பேஸ்புக்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது உண்மை. இன்றைக்கு மாப்பிள்ளை மாறிட்டிருக்கிற பெரியோர் பலகீனம், விரும்பியோ வெறுத்தோ நீங்க அதை ஏற்றுக்கணும். வீட்டுக்குள்ள வரப்போக்களே சில பொம்பளை சொல்லுவாங்க, பிரச்சனையாகி 2 பேரை சமாதானப்படுத்த பேத்து உட்கார்ந்து மாப்பிள்ளை பொம்பளை வச்சு பேச போக அவள் அழுகுற, ஓண்டு அழுகுறாள். என்ன அழுகுறா தெரியுமா? அவளோட கண்ணிலிருந்து போற கண்ணீருக்குள்ள விட என்ன தெரியுமா? ஒன்றுமில்ல மௌலவி, இவர் என்ன முடிக்கல, இவர் போனைத்தான் முடிச்சு கொண்டிருக்கிறார். ஏ தெரியுமா? பாருங்க, வீட்டுக்கு நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் பொம்பளை யாரோட பேசணும்? ஒவ்வொரு பொம்பளை பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டிய காலம் தான் முன்னுக்கு வந்திருக்குது. ஒவ்வொரு பொம்பளை எங்க போக வேண்டியது, பக்கத்து வீட்டுக்காரன் போய் பேச வேண்டிய காலம் தான் வந்து கொண்டிருக்குது. வீட்டுக்குள்ள வந்தா அவ வந்து டக்குண்டு பக்கத்து உட்காந்து கொஞ்சம் அன்பா இறக்கமா பேச வர போக கொஞ்சம் போவே சைடாகி கிட்ட கொஞ்சம் அங்கிட்டு போவே, நான் வேறு இருக்குது கொஞ்சம் ஃபேனை போடு, கொஞ்சம் ஏசியை போடுவோம், ஏசியை கூட்டு எங்கிட்டு வர கொஞ்சம் சைட் ஆகுது. இது ஒரு ஆம்பளை ஒரு மாப்பிள்ளை செய்யப்படாது, ஒரு கணவனை செய்யப்படாது. உனக்கிட்ட பாம்பு வேற யார்கிட்ட போவா? உன் மனைவி உனக்கிட்ட வந்து பேசாம முறையிடாம வேற யாருக்கிட்ட முறையிட? இன்னைக்கு நிறைய பொம்பளை சோரோட பேசுறாங்க, நிறைய பொம்பளை தனியா பேசுறாங்க, மனநோயாளியை பேசிக்கிறாங்க. மௌலவி கொஞ்சம் வாங்க மௌலவி, என்ன பொம்பளை சோரோட பேசிக்கொண்டிருக்கிறா, பேய்த்து பேசி பார்த்தா என்ன பிரச்சனை அவளுக்கு? அவளுக்குள்ள பிரச்சனை ஏண்ட ஆத்திரத்தை, ஏண்ட மன ஆதிக்கத்தை, ஏண்ட மன ஆதங்கத்தை யார்கிட்ட சொல்லணும்? ஏண்ட வாப்பட்ட சொல்லவா, உம்மட்ட சொல்லவா, மச்சன்மார்ட்ட சொல்லவா, சாட்சிட்ட சொல்லவா, பெரியம்மட்ட சொல்லவா, யார்கிட்ட சொல்ல? இவர்கிட்ட சொல்ல, வேற யார்கிட்ட சொல்ல மௌலவி? இந்த பாருங்க, வியோஜி பார்க்க போகணும், வியோஜி சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. 3 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட், 1 மணிக்கு போனா தான் 3 மணி போயிட்டு சேரலாம். இவர் கடையில பிஸியா இருக்கிறாரு. இவ பாக்குறா 12:30 1 மணி 1:15 கோல் எடுக்கிறார். கோல் எடுத்து அவர் மாப்பிள்ளை தூக்குறார். போன தூக்கிட்டு சொல்ற, என்ன வியோஜிட்ட அப்பாயின்மெண்ட் நீங்க தான் ராவ் போட்டீங்க, வியோஜிட்ட போகணும். சரி போன வை, எடுத்தறிஞ்ச போன வை. போன வச்சாச்சு. ஒரு பொம்பளை கருவிட்டு இருக்கிற நேரத்தில் பொம்பளைக்கு எந்த வகையிலையும் கவலைகள் வரப்படாது. நான் உங்களுக்கு தனியா செஞ்சேன். இப்ப என்ன தெரியுமா செய்யற? சரி போன வை. ஒரு 15 நிமிஷத்துல ஒரு ஆட்டை வந்து முன்னுக்கு நிற்குது. அடுத்த கோல் அந்த ஆட்டக்காரன் வந்து அவரோட வைத்து இந்த வியோஜியை பார்த்துட்டு வாட சொல்லி, ஆட்டக்கார மாப்பிள்ளையா நீ மாப்பிள்ளையா? இதுதான பிரச்சனை. இன்னைக்கு திருமண வாழ்வே கசந்து வைத்துச்சு. இப்ப இவன் சொல்றேன் தெரியுமா, இந்த ஆட்டை வந்திருக்குது, அவனோட வைத்து வெயிட்டிங் நிப்பான், நீ அவனோட யோசிக்கிறது இல்லை, நீ வைத்து ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு மருந்து எடுத்து கொண்டு வா. இது திருமண வாழ்க்கைக்கு அழகானதல்ல. இப்படி ரைப் இருக்கப்படாது. ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு பிரசவமானால் பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் மாப்பிள்ளை என்னோடு இருக்கும் ஆசைப்படுறதுதான் உலகம். அதுதான் நியதி. அப்ப இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா, எப்பவுமே திருமண லைஃப் ஒன்று இன்பமாக போகணுமா இருந்தால் கணவன் மனைவிய, மனைவி கணவனை உச்சகட்டமாக புரியணும். ரசூலோட லைஃப்ல எவ்வளவு பார்க்கலாம் தெரியுமா? ரசூல தன் மனைவிமாரோடு இருந்த சந்தோஷம் இருக்கையா சுபான். நான் சொன்ன 2 சம்பவம் மட்டும் நினைக்கிறீங்களா? எத்தனை சம்பவம் சொல்லலாம்? ஒரு நாள் ரசூல் சலாசமாங்க ரசூல் என்ன செய்யறாங்க, ஒரு பிரயாணம் போறாங்க. சொன்னா நீங்க சிரிப்பீங்க, சொன்னா சிரிக்கொண்டு இல்ல, தேய்த்து கொண்டிருக்கிற நேரம் ஆயிஷா நாய்க்கு ஆசை வருது என்ன தெரியுமா, ஏண்ட மாப்பிள்ளையோட ஏண்ட கணவனோட நான் ஓடி பிடிக்கணும், ஏண்ட கணவனோட நான் ஓடி பிடிச்சு விளையாடணும். இது பிள்ளையா? அவர் தீத்தோடும் எதிர்பார்த்தா ஆயிஷா நாயகி என்ன செஞ்சாங்க, குதிரை வீரர்கள் விளையாட்டு பெருநாள் நாள், அங்க குதிரை வீரர் விளையாட்டு நடக்குது, அபிசீனிய வீரர்கள் விளையாட்டு நடக்குது, ஆம்பளைகள் விளையாடுறாங்க. ஆயிஷா நாயகி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சு கொண்டிருந்தாங்க. நான் ரசூலோட கண்ணத்தோட கண்ணை சேர்த்து சாஞ்சு கொண்டு என்ன செஞ்சேன், அந்த வீரக விளையாட்டத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். போதுமா ஆயிஷான்னு கேட்டாங்க. ஆயிஷா நாயகி செக் பண்றாங்க தெரியுமா, எவ்வளவு நேரம் எனக்காக இவர் நிக்கிறார் செக் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் விளங்குது, போதுமானு கேட்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பாப்போம். அதுக்கு பிறகு நானே போதும்னு சொல்லி வரைக்கும் ரசூலுல்லாஹ் கை எடுக்க அப்படியே நின்றாங்க. இதுதான் வாழ்க்கை. என் மனைவி எதை விரும்புறாளோ அதை நான் கொடுக்க தயார் என்ற நிலைமை ஒவ்வொரு கணவன்டையும் இருக்கணும். ரசூலுல்லாஹ் பிரயாணம் போறாங்க, ஆயிஷா நாய்க்கு ஓடி பிடிக்கணும் ஆசை வருது, தந்த கணவனோட ஓடி பிடிக்க போறாங்க. யா ரசூலுல்லாஹ் நாங்க ஓடுவோமா? சரி ஓடுவோமே, சரி ஓடுவோமே. சரி தோழர்களே, நீங்களும் கொஞ்சம் முன்னுக்கு போங்க. உங்களோட தாய் ஓடணும்னு விரும்புறாட்டாங்க, நீங்களும் கொஞ்சம் முன்னுக்கு போங்க. எங்களோட தாய் தானே, உம்மு தானே ஆயிஷா நாய், உங்களோட தாய் ரசூலுல்லாஹ் மனைவி யாருக்கு முடிக்கல, அவ உம்மா. இஸ்லாம் அப்படிதான் அவங்களை பாவிக்குது, உம்மஹாத்துல் முஃமினீன் தான் அவங்களை பேரு. உங்களோட தாய் ஓடணும் விரும்புறா, எல்லாரும் முன்ன போங்க. நாங்க சஹாபாக்கள் முன்ன போய் இவரோட ஓடினாங்க. முதலாவது தடவை ஓடிய நேரம் நான் ஃபர்ஸ்ட், ரசூலுல்லாஹ் செகண்ட். ரசூலுல்லாஹ் வேணுமென்று செகண்ட் ஆனாங்களா இல்ல எப்படி? அல்லாஹ் ஆலம்.
ஒன்னாவது தடவையில ரசூலுல்லாஹ் செகண்ட், ஆயிஷா நாயகி ஃபர்ஸ்ட். இன்னொரு தடவை ஓட்ட போட்டி ஸ்டார்ட். 2 பேரும் ஓடினோம். அல்லாஹ் அடுத்து ஃபர்ஸ்ட் வந்தார், நான் செகண்ட் வந்தேன். அல்லாஹ் அடுத்து சொன்னாரு, ஆயிஷா யாஷ் ஆயிஷா கூப்பிடுவாங்க, அன்பா பொம்பளை கூப்பிடும். அப்படி உங்களுக்கு அவட பேரில் ஒரு அன்பான வார்த்தை பேசுங்க, அவக்குள்ள பேர்ல அன்பா கூப்பிடுங்க ஆயிஷ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்றைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க தானே, இன்றைக்கு நான் வந்துட்டேன்னாங்க. அதுக்கு ஆயிஷா கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, அன்றைக்கு தர நான் கொஞ்சம் மெலிஞ்சிருந்ததால ஃபர்ஸ்ட் வந்தேன், இன்றைக்கு கொஞ்சம் உடம்பு வச்சுட்டேன் இல்லையா, அதுதான் செகண்ட் ஆனேன்னாங்க. பாருங்க வாழ்க்கை, இன்றைக்கு கொஞ்சம் உடம்பு வச்சுட்டேன் இல்லையா, அதுதான் நான் 2வது வந்தேன், இல்லாட்டி விட்டு இருக்க மாட்டேன்னுட்டாங்க. இதுதான் லைஃப், இதுதான் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்வு இன்பம் பெறணும் நீங்க நினைச்சால் கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி பெறவே முடியாது. எப்ப தெரியுமா? மாப்பிள்ளைய பொம்பளைய மாப்பிள்ள 2 பேரும் புரிந்துணர்வோடு நடந்தால் மட்டும்தான் திருமண வாழ்வு இன்பமான வாழ்வாக இருக்கும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்ன மனைவிமாரோடு கண்ட சந்தோஷம், அதை பகிர்ந்து கொண்ட விதங்கள் அது தனி. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்தாரு, அல்லாண்டரே சரி என்ன கிச்சடி வகையோ கஞ்சி வகையோ கொஞ்சம் செஞ்சுக்கிற வாங்கட்டாங்க. ரசூல் சொன்னாங்க, வஹாதிகி இந்த ஆயிஷா மீக்கிறேன்னோடனாங்க. இல்ல இல்ல ஒருத்தருக்கு தான் நீங்க மட்டும் தான் வரணும்ட்டாரு. அப்புறம் ரசூல் சொன்னாங்க, இல்ல ஆயிஷா இருக்கிறேன், ஆயிஷா விட்டுட்டு வரையிலன்னா போனாரு. திரும்பி வந்தாரு, யா ரசூலுல்லாஹ் வாங்க கொஞ்சம் குடிச்சிட்டு போமுன்னாரு. ஆயிஷா இருக்கிற அப்படின்னாங்க. திரும்பி போனா போய் மறுக வந்தாரு, ரசூலுல்லாஹ் வாங்கன்னாரு. ஆயிஷா இருக்கிறேன், 2 பேர் வாங்கன்னாங்க. அனுமதி 2 பேர் வாங்கன்னாங்க. 2 பேரும் கஞ்சி குடிக்க வந்தார்கள். எப்படி தெரியுமா? தோளும் தோளும் முட்டியவர்களாக வந்ததை நான் பார்த்தேன்னுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வயசுக்கும் ஆயிஷா நாயுடு வயசுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரம் ஆயிஷா நாயுடுக்கு எத்தனை வயசு? 18 வயசு. ரசூலுல்லாஹ் 63 வயசு. 63 கழிச்சு பாருங்க எத்தனை வயசுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். கணக்கு பார்க்கலாம், கிட்டத்தட்ட அந்த வித்தியாசமே இருக்கும். நீங்க பாருங்க, அப்படி ஒரு வயசு ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைச்சிருந்தா என்ன நடக்கும்? நல்ல ஒரு சல்லிக்காரன், கொளுத்து சல்லிக்காரன், சரி மாப்பிள்ளை நல்ல பெரிய வசதியானவன், நீங்க நல்ல சிரிசாயிக்கிறீங்க. 2 பேரும் வெளியில போறீங்க, என்ன சொல்லுவீங்க? தங்கம் ராஜா, நாங்க 2 பேரும் 4 சோருக்குள்ள மாப்பிள்ளை பொம்பளை தான், கொஞ்சம் முன்னு போங்க வாப்பா. ஏன் சொல்றா? இல்லோட தாடி எல்லாம் பழுத்து, நீங்க இருக்கிற சூரத்தை பாருங்க, நானும் நீங்களும் போனா என்ன கேட்கிறாங்க? பாப்பா மகளுமாண்டு கேட்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் முன்னு போறீங்களான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி கஞ்சி குடிக்க வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா நாயகியும் தோளும் தோளும் முட்டியவர்களாக வந்தார்கள். இது எதை சொல்லுது? தண்ட மனைவியை ஒரு கணவன் அண்ட வைக்கணும், நேசிக்கணும். மனைவியை கணவன் நேசிக்கணும், கணவனை மனைவி நேசிக்கணும். திருமண வாழ்வு வளம் பெறணுமா? அதிகாரம் மிக்கவனாக மாப்பிள்ளையை காணுங்க. الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما انفقوا من اموالهم. எவ்வளவு அல்லாஹ் சொல்லிட்டான். பெண்களை நிர்வகிக்கின்றவர்கள் ஆண்களே, அதிகாரம் இங்க இருக்கணும். ஏன் இந்த அதிகாரத்தை இஸ்லாம் மாப்பிள்ளை கொடுக்குது? அவ பொம்பளை அடிமையா? நான் இன்றைக்கு தான் நாளைக்கு தான் மௌத்தா போக காட்டுதான் ஏன் உம்மை கீற கோட்டை தாண்டப்படாது. இஸ்லாம் பெண்ணை குடிக்கிற மதிப்பு பாருங்க. இப்ப உங்களுக்கு யாருச்சும் சொல்லலுமா? ரஸ்மி மௌலவி உண்மை கடுமையா இருக்காரு சொல்லலுமா? ஏன் உண்மை சொல்ற மாநில செய்யாத, மானிங்கிட்டு போ, மாநில செய்யு சொல்றான்னு வைங்க, நான் அதை கட்டாயம் செய்யணும். இதுக்கான உண்மை கடுமையா? இல்ல, அது உங்களுக்கு இஸ்லாம் கொடுத்த உயர்வு. நீங்க தாய்மை பேட்ட அடைந்தால் இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்த உயர்வு தான் எது? ஒவ்வொரு மகனும் உமக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்றது. அதே மாதிரிதான் எங்கிட்ட யோசிங்க. மாப்பிள்ள ஒரு கோட்டைக்கீறி தாண்டாதென்றால் பொம்புள் என்றவள் தாண்டப்படாது. அது என்ன தெரியுமா? அது பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியம். அர்ரிஜால் கவ்வாமூன அன்னிஸா, பெண்களை நிர்வகிக்கிறவர் ஆம்பளைக்கு இருக்குது. ஏன் ஆம்பளைக்கு கொடுத்தீங்க? இந்தா பாருங்க, நீங்க வசிக்கிற வீட்டுக்கு மாதம் 100 தினார் கட்டணும். 45,000 50,000 ரூபாய், சரி 50,000 வச்சோம் இலங்கைக்கு 100 தினார் கட்டணும். இப்ப இந்த பொறுப்பு யாருக்கு? பொம்பளோட வேலை என்ன?
ஃப்ரிட்ஜ் நிறைய கொண்டாந்து நிரப்புவார், சாப்பாட்டை சாமான அரிசா புளியா அதெல்லாம் கொண்டாந்து நிரப்ப ஓண்ட வேலை ஆக்கி போட்டுறது, புள்ள வைத்து போட்டுறது, புள்ளகளை பார்த்து கொள்றது, உடுப்புகளை கழி போடுறது, இது மட்டும் தான் அவனோட வேலை. ஒரு ஆம்பளோட வேலை அப்படி இல்லையே. ஒரு ஆம்பளோட வேலை வித்தியாசம். அவன் வேலை என்ன? விடிஞ்சா தண்ணி பில் கட்டணும், விடிஞ்சா ரூம் கூலி கொடுக்கணும், விடிஞ்சா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், விடிஞ்சா பஸ் கூலி கொடுக்கணும், விடிஞ்சா மருந்து செலவழிக்கணும், விடிஞ்சா அது செய்யணும். இவ்வளவு தலையில் இருக்குது. ஒரு ஆம்பளை நான் ஒரு ஜம்பரை போட்டுக்கொண்டு சின்ன டிஷர்ட் போட்டுக்கொண்டு உலகத்தை நான் விளம்பருவேன். ஒரு பொம்பளை கதையிலுமா சிலரை விட சிலரெல்லாம் கண்ணியப்படுத்திக்கிறான், உடல் கூறிய கண்ணியப்படுத்திக்கிறான். எப்படி அது? ஒரு ஆம்பளைக்கு வேண்டியமா ஒரு சின்ன ஜம்பரோட வேண்டிய இடத்துக்கு போகலாம். ஒரு பொம்பளைக்கு அப்படி போயிடுமா? ஒரு பொம்பளை எப்படி போகணும்? அதுக்குன்னு சொன்ன உடுப்போட தான் போகணும். ஒரு ஆம்பளை என்ன செய்வான்? மூட்டை தூக்குவான், நாட்டாமி வேலை செய்வான். ஒரு பொம்பளைக்கு செய்யல. அல்லாஹ் உடல் கூறிய ஆம்பளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஆகவே பெண்ணுக்குரிய அடைக்கலம் மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்குது. கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுல தான் பெண்ணுக்குள்ள கண்ணியம் இருக்குது. இது ஒரு நாளும் பெண்ணுக்குள்ள அடக்குமுறை அல்ல, பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லைன்றது அல்ல. பெண்ணுக்குரிய கண்ணியம், பெண்ணுக்குரிய உயர்வை இஸ்லாம் எங்க வச்சிருக்குது? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கலாம் வச்சுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பேரை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். இங்க பாருங்க, ஃபாஹில்ல இப்படி யாரு சரி இருந்தா உங்களை மாத்திக்கங்க, உங்களோட குடும்பத்தில் யாரு சரி இருந்தா மாத்துங்க. 3 பேரை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். எப்படி உதாரணத்தை வச்சுக்கங்க, அல்லாஹ்வோட நீதிமன்றம் அது ஒரு தனியான நீதிமன்றம், கற்பனை பண்ண முடியாத நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் என்ன ஊசி விழுந்தாலும் சத்தம் கேட்கிற அளவுக்கு அமைதி. அந்த நீதிமன்றத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 பேரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான், பேச மாட்டான். அடுத்ததாக கொழும்பை சேர்ந்த ஹதீஜா, அல்லாஹ் சொல்லுவான், கொழும்பை சேர்ந்த ஹதீஜா அவுட் அவுட் அவுட். அந்த முகத்தை நான் பார்க்க விரும்பல. அல்லாஹ் இப்படி சொல்ல போறான், பேசுறது ஒன்று பார்க்கிறது ஒன்று. நீங்க முதலாவது என்ன பார்த்தீங்க, அதுக்கு பிறகு தான் பேச்ச கேட்டீங்க. அல்லாஹ் பேச மாட்டான் அல்ல, பார்க்க மாட்டான். ரப்பு ஏண்ட முகத்தை பார்க்க மாட்டான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அது 3 பேர். அது ஒருத்தர் யாரு? அல் மர்ஆ முத்தரஜ்ஜிலா. அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அடுத்ததா அவங்களோட பேரை சொல்ல போக்கல அவுட். அந்த முகத்தை நான் பார்க்க விரும்பல, என்னை காட்டாதன்னு அல்லாஹ் சொல்லுவான். அவள் யார்? மர்அத்தும் முத்தரஜ்ஜிலத்துன். பொம்பளை ஆனா அவள் ஆம்புளை. அப்படின்னா மீச வந்து தாடி வந்தவளா? இல்ல, அவள் பொம்பளை, அவள் ஆம்புளை. உடல் கூறு ரீதியா ஒரு பொம்பளையாக இருப்பாள், உணர்வு ரீதியா ஆம்பளையா இருப்பாள். அல்லாஹ் பார்க்க மாட்டான். எப்படி தெரியுமா? சில பொம்பளைகள் இருக்கிற மாப்பிள்ளைய ஆட்டி உள்ளம் கையில் அப்படி வச்சு கொண்டிருக்கிற, அப்படித்தான் அவங்கள ஆட்சி அங்கதான் இருக்கும். நியதி பெட்டக்கோழி கூவணுமா சேவல் கூவணுமா? எது கூவணும்? சேவத்தோ கூவணுமா? ரைட். ஆனா இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சேவல் கூவல்ல, பெட்டை தான் கூவுது. எந்த வீட்டுல பெட்டை கூவுதோ அல்லாஹ் அவளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். சில மாப்பிள்ளை மாதிரி இருக்கிற வீரமா பேசுவாங்க, நான் இன்றைக்கு பாருங்க மாவளை, இன்றைக்கு பேய்த்து நான் இந்த ஹதீஸ் நான் எப்படி பிராக்டிக்கல் படுத்துறேன், நான் எப்படி சரி செய்யறேன். சரி போனா வீட்டுக்கு போய்த்து பொம்பளை செல்ற, எங்க வாங்க செல்ல, நான் இப்படி இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் செய்யணும் ஆர்டர் போடுறேன். அவங்க இருந்துட்டு ஒரு பார்வை, என்ன இல்லடா இப்படி இப்படி யோசிச்சுக்கிறேன், இன்னொரு முறை சொல்லுங்க, நான் இப்படித்தான் யோசிச்சுக்கிறேன். சரிதான், நீங்க சொல்றதான் கரெக்ட், அதுதான் சரி. இது என்ன சொல்லுங்க? உடனே பொம்பளை பேசுறதோட பேட்டி ஆயிடுவான். அல்லாஹ் அந்த பொம்பளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஒரு செய்தி பாருங்க, ஸ்ரீலங்கால ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஆள் நல்ல நெருக்கமா பலர் சந்திக்கிறாரு. நேற்று ஒரு சீடி பார்த்த, முடிவெற்ற சம்பந்தமா பின்பக்கத்தை வலிச்சு மேல் அப்படி வைக்கிறது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. கஸா என்று சொல்ற இந்த வெட்ட ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இந்த ஹதீஸ் ஒருத்தர் பயான் பண்றாரு. 2 ஃப்ரெண்ட் முடிவு செஞ்சாம், இன்ஷா அல்லாஹ் ஏண்ட புள்ளையோட முடி வளர்ந்துக்குது, நான் இந்த முறை என்ன இதுல இருந்து என் பிள்ளைக்கு அப்படி வெட்ட மாட்டேன், நான் சுன்னா முறைப்படி தான் வெட்டேன் முடிவு செஞ்சான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாம், முன்னுக்கு நின்று கூப்பிட்டான், மகன் வா முடி வெட்ட போமுடி கூப்பிட்டான். பொடியன் டக்குன்னு ஓடி வந்தான், சின்ன புள்ள ஓடி வந்தான். இதை அவர் வந்துட்டு ஃபத்வா கேட்கிருப்பேன். ஓடி வந்தான், ஓடி வரக்கூட உம்மக்காரை பின்னு பொம்பளை பின்னுக்கால ஓடி வந்தான். ஓடி வந்து சொன்னான், எங்க முடிவெட்ட போறா? அல்லாஹ் நல்ல விஷயம், நானும் வெட்டணும்னே யோசிச்சு கொண்டுதான் இருந்தேன்டான்.
சரி நான் முடி வெட்டிட்டு வரேன்டாம். இந்த கொஞ்சம் நில்லுங்கோ, நான் செல்றது கொஞ்சம் கேளுங்கோ. முடி வெட்டுற சரி, நான் அந்த இந்தியன் சேனல்ல ஒரு நாடகம் பார்த்து வரேன். அதுல அந்த அப்படி வலிச்சு கோடு 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 போட்ட கட்டம் நிக்குது, அந்த கட்டம் வெட்டணும்டாம். இந்த பாருங்க, இப்ப இவருக்கு பொம்பளை கிட்ட எதிர்த்து அது சுன்னாக்கு முரண், ரசூலை வெட்டமான அது ரசூலோட தடை செய்யப்பட்ட கட்டுன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. என்ன செஞ்சான்? சொன்னான், கூட்டி கொண்டு வந்தான். மௌலவி புள்ளைய தூக்கி வச்ச மௌலவி எனக்கு பயம் பண்ணிட்டேன். மௌலியோட முகமும் முன்னுக்கு வருது, என்ன பொங்கலோட முகமும் முன்னுக்கு வருது. பயம் பண்ணின மௌலியோட முகமும் முன்னுக்கு வருது, பொங்கலோட முகமும் முன்னுக்கு வருது. இப்ப என்கிட்ட ஃபத்வா கேட்குது. என்ன பிரச்சனை? மௌலவி நான் ரசூலுல்லா சொன்ன மாதிரி மௌலிய சொன்ன மாதிரி வெட்டிட்டு போனேன்னு வைங்க, அவட முகம் இப்படி இருக்கும். அங்கிட்டு குத்துவா, இங்கிட்டு குத்துவா, அங்கிட்டு தூக்குவா, அங்கிட்டு தூக்குவா, அங்கிட்டு நோண்டுவா, அங்கிட்டு நோண்டுவா, புள்ள கடிப்பா, இதெல்லாம் நடக்கும் மௌலவி. அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கணும். தூக்கி வச்சு கோடு கோடு அந்த கட்டையை வெட்டுன்னு சொல்லி வெட்டினேன் மௌலவி. வெட்டிட்டு வெளியில வரக்குள்ள என்ன நேரம் மௌலவி ராவு சீடி பார்த்தவன் முன்னுக்கே சந்திச்சுட்டாரு. அவன் கேட்டான், ஏடா இப்படி செஞ்சாய், நீதானடா வெட்டுற ராவு சொன்னாய், ஏன் நான் எல்லாத்த வெட்டிக்கிறேன்டா. பாரடா தூக்கம் வைத்துட்டான்னு சொன்னான். எனக்கு புள்ளைய வச்சு தூக்கம் வைத்த அவன் வெட்டி நான் இப்ப கூட்டிட்டு போறேன். மௌலவி தூக்கம் போடல மௌலவி, நான் செஞ்ச இப்படி ஒன்று நான் போய் சொல்லிட்டேன், அடுத்த சுன்னாக்கு மாற்றம் செஞ்சிட்டேன், எனக்கு என்ன ஃபத்வான்னு கேட்கிறார். இது என்ன நான் சொல்றேன், இதுதான் மர்ற முத்தரஜிலா. என்ன ஆம்புலதான் பொம்புலதான், உடல்ல பொம்புல, ஒரு பெண்ணாக உடம்புல இருக்கிறாள், உணர்வு ரீதியா ஆம்புல. என்ன போறண்டோ வேற சொல்ல போகலே, என்ன அப்படி ஒரு கோட்டை கீறி தாண்டாதன்னு சொன்னா தாண்ட மாட்டேன். ஓகே ஓகே சரி சரி, நீங்க சரியா சென்னும். இங்க உள்ளுக்கு வேகம். சில பொம்பளை அளிக்கிற தண்ட உம்மக்கு, யாருக்கு மனைவிட உம்மக்கு வாப்பா கொடுக்கறா சரியான சந்தோஷம், அப்படி சந்தோஷம். மாப்புல கஷ்டப்பட்டு உழைச்சி தண்ட உம்மக்கு வாப்பா கொடுக்கறா உஷிரால பாதி போற மாதிரி இருக்கு. போனாலுமே கொடுத்ததானே, போன மாசம் கொடுத்ததானே, இன்றைக்கும் கொடுக்கணுமா? என்னத்தே நீங்க சில பேருக்கு எப்படி தெரியுமா, பொம்புலண்டா என்னன்னு தெரியும் அப்படி நட்டிங்க நிக்கிறாங்க. திருமண வாழ்வு சிறப்பாக இருக்காது. பெண்கள் சிறந்தவள் யார்? அல்லதி தஸ்ருஹு இதா நவர் துத்யுஹு இதா அமர். பார்த்தால் சந்தோஷப்படுத்துவார், ஏவினால் கட்டுப்படுவார். பார்த்தா சந்தோஷப்படுத்துறேன்னு என்ன தெரியுமா, நான் ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னு வைங்க, எனக்கு 4 மணிக்கு ஆஃப் பண்ணி வைங்க, 2:30 இருந்து 3 மணி என்ற உணர்வு எப்படி கொண்டு தெரியுமா, என் பொம்புளை என் புள்ள, என் பொம்புளை என் புள்ள என்ன பார்த்து கொண்டு இருப்பா 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 உணர்வு இருக்கணும். வீட்டுக்கு போனதோட கணவன் வாராருன்னு திறந்து வெல்கம் பண்ணி அழைக்கக்கூடிய மாதிரி மனைவி இருக்கணும். மனைவிமாருன்ற பிள்ளை என்ன தெரியுமா, திருமண வாழ்வு கசந்து போறதுக்கு இவனுக்கு முடிச்ச புருஷன் அவள் தான் அழகுராணி. காலம் போக 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 அவள் காகன் தான் அவனுக்கு, அவனுக்கு சரி வாழறதே இல்லை. என்ன பிரச்சனை? அண்டைக்கு முடிச்சு அதே மாதிரி அண்டைக்கு வைக்கிறார். என்ன பிரச்சனை? கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்டா. ஒரு 2 கவுனை வச்சு கொண்டிருக்கிற, நீல கலர்ல உண்டு, கருப்பு கலர்ல உண்டு. இவரை போக்குள்ள தெரியும், இன்றைக்கு கருப்பு, நாளைக்கு யோசிச்சுக்கிட்டு போற, இன்றைக்கு நீலம், இன்றைக்கு கருப்பு, நாளைக்கு நீலம். எப்ப அழகா இருப்பா, எப்ப அழகா இருப்பா தெரியுமா? இப்படி கொஞ்சம் வெளியில வாரண்டா, கொஞ்சம் அப்படி ஊருக்கு போறேன்டா, கொஞ்சம் அப்படி இருக்கிறேன்னு சொன்னா அவ மாதிரி அழகு இல்ல, அப்படி அழகு இருக்கும். இவன் யோசிக்கிற, இவர்கிட்ட இவ்வளவு அழகு ஒன்று இருக்கா, ஏன் இந்த அழகு வீட்டுக்குள்ள காட்டாள் இல்ல, வீட்டுக்குள்ள உடம்பு காட்டி என்ன செய்ய, வெளியில தானே காட்டோடும். இப்படிதான் இன்னைக்கு நடந்திருக்குது. இந்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையா இருக்காது. முதலாவது மாப்பிள்ளை வாரண்டோக்களை இன்னைக்கு பாருங்க, சில நல்ல வழிகாட்ட கொடுக்குற உண்மை மாறி இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாப்பிள்ளை வார டைம் ஆகுது, போ பொடி வாஷ் பண்ணி மேற்கழுவி துப்புரவாகி கொஞ்சம் அழகா விடு, நல்ல பசங்க கொஞ்சம் அழகா மணக்கிறதுக்கு. ஒரு பொம்பளை பெர்ஃபியூம் அடிக்கிறது ஹராம், அடிக்கப்படாது. ஆனா அடிக்கலாம். எங்க அடிக்கணும், எங்க அடிக்கப்படாது, வெளியில போக்கு நீ அடிக்கப்படாது. உண்ட மாப்பிள்ளை கிட்ட இருக்க நீ கம கமன்னு மணக்கிற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட மணக்கிறல்ல, மச்சமாட்ட மணக்கிறதுக்கு ரெடி. மாப்பிள்ளை கிட்ட மணக்கிறல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் மணக்கிறதுக்கு ரெடி. மாப்பிள்ளை மணக்கிறல்ல, தெருவெல்லாம் மனம் மனம் போட்டுக்கொண்டு எல்லாம் லிப்டிக் ஏற்கனவே ஹராம், புருவத்தை வலிக்கிறது ஏற்கனவே ஹராம். என்ன இந்த இதே பூசுறது, சுருமா பூசுறது எல்லாம் கூடாது, பொம்பளை செய்யப்படாது, வெளியே அப்படி போகப்படாது. ஆனா வீட்டுக்குள்ள செஞ்சு காட்டு. மாப்பிள்ளை விரும்புறாது, பொம்பளை கட்டகம் போட்டு பார்க்கணும் விரும்புறாது. என்ன பிரச்சனை? ஹராமா? மாப்பிள்ளை விரும்புறாது, ஏண்ட மனைவி நான் இப்படி ஒரு ஸ்டைல முடி கட்டி பார்க்கணும், ஹராமா? ஒண்ணு முடிச்சதே எதுக்கு? அவன் அடுத்தவருடைய பக்கம் என்ற கவனம் போகப்படாது.
எனக்கு எல்லா வகையிலும் அவள் ஒத்துமை கொலைக்கு தர முடிச்சான். அப்போ ஒரு மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறானோ அதுக்கேற்றா போல் தன்னை எல்லா வகையிலும் வளர்ச்சி காட்டக்கூடியவா இருக்கணும். நெளிஞ்சி பேசுறது ஹராம். ஃபலா தஹ்லான பில் கௌல் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல் வகுல்ன கௌல மஅரூஃபா. என்ன வார்த்தையில நல்லெண்ண காட்டணும், நான் மட்டும்தான் இருக்கிற வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க, இப்படி பேசப்படாது. எப்படி அப்படி பேசப்படாது. திருமண வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் எப்பவுமே கணவன் மனைவின்றவங்க புரிந்துணர்வு உள்ளவங்களா இருக்கணும். வார்த்தையை நலனம் காட்டக்கூடாது, ஆனால் காட்டலாம். எங்க தெரியுமா, மாப்பிள்ளை கிட்ட பேச குழஞ்சுதான் பேசுங்க, மாப்பிள்ளை கிட்ட கணவனை கிட்ட பேசப்போ குழஞ்சு பேசுங்க, சின்ன பிள்ளை மாதிரி பேசுங்க, அவரை விரும்புற ஸ்டைல பேசுங்க. இதை இஸ்லாம் விரும்புது. ஆனால் திருமண வாழ்வுகள் முறிந்து போறதுக்கு கசந்து போறதுக்கு ரெண்டு பக்கமும் காரணம். கடைசியா நேரம் முடிஞ்சிட்டு தான் அல்லாஹ் ஏற்பாடு, நேரம் முடிகிறது அல்லாஹ் ஏற்பாடு தானே, ரைட். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். திருமண வாழ்க்கை வளம் பெறணுமா, கணவன மனைவி மனைவின கணவன் புரிஞ்சுக்குங்க. ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி அளிக்கிறாங்க, ஒத்தம் வாரான் அஸ்ஸலாமு அலைக் நாசமா போனாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து அஸ்ஸலாமு அலைக் அஸ்ஸலாமு அலைக்குன்ற சாந்தி, அஸ்ஸலாமு அலைக் நாசமா போ அப்படின்றது ரசூலுல்லாஹ்க்கு விளங்குது. வாழைக்குனாங்க ஆயிஷா நாய் பக்கத்துனாங்க, வாழைக்க சாம்பு இல்லைனா போடா உனக்குத்தான் நாசம் நாட்டும், நீ அழிஞ்சு போ, ஓடாக்கத்தானே பண்டியா குரங்கா மாற்றப்பட்டேன்னு திட்டினாங்க. மகளன் ஆயிஷா மகளன் மகளன் கூட்டம் கூட்டம், என்ன இப்படி பேசுறீங்க யா ரசூலுல்லாஹ், அவர் என்ன பேசுறேன்னு பார்க்கலையா, மாப்பிள்ளைக்காக விட்டு கொடுக்கல, என்ன பேசுறேன்னு பார்க்கலையா, ஆயிஷா நான் என்ன சொன்னேன் நீ பார்க்கலையா, வாழைக்கடை தானே சொன்னேன், அப்படி இருந்து கேட்டாங்க. இது எதை காட்டு தெரியுமா, திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக எல்லா வகையில ஒத்துழைச்சி வாழ்வாங்க, அது வளமான வாழ்வாக செழிப்பான வாழ்வாக சிறப்பான வாழ்வாக இருக்கும். இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் இது மேல கட்டாயம் இந்த பயானுகளை நீங்க கேட்கறது மட்டுமல்ல பிராக்டிக்கலையும் விடுங்க. பெண் என்பவள் அடைக்கலம் கொடுக்கப்பட வேண்டியவள், ஆதரிக்கப்பட வேண்டியவள். ஆண் என்பவன் அடைக்கலம் கொடுக்கப்பட வேண்டியவன், ஆதரிக்கப்பட வேண்டியவன். இந்த பதிவு உங்களோட மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியனையும் கேட்டவங்களையும் கபூல் செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறித்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு தடவை உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எழுதியிருந்தால் அந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொள்வோம். நான் இருந்த காலத்தில் இந்த ஒரு மாதத்துக்குள்ள என்னால் ஏதேனும் குறைகள் பிழைகள் தவறுகள் வார்த்தை ரீதியாகவோ எந்த ரீதியாகவோ உங்களுக்கு வந்திருந்தால் அல்லாஹ்வுக்காக நீங்க என்ன மன்னிச்சுக்கணும். நீங்க யாரும் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஒரு பொழுது மன்னிக்க போறலன்றதையும் உங்களோட மனசுல நீங்க ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எனக்காக நீங்க துஆ கேட்டுக்கங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்களை மாற்றி நாளை அல்லாஹ்வுடைய விசாலமான சொர்க்கத்திலே உயிர் நடைபெறக்கூடிய நல்லவர்கள் பட்டியலில் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி நாளை ரப்பல் ஆலமீன் விசாலமான சொர்க்கத்தை சந்திக்கின்ற வாய்ப்பையும் அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.